ஹாய் எவரன், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? நம் மீது இறைவனின் சாந்தியின் சமானம் நிலவட்டமாக ஒருபடியாக ஆதரவுலாம் தெரிவித்து தீய சக்தியால் இந்த தூய சக்தி இன்னைக்கு ஆட்சிக்கு வந்துட்டு ஆட்சி பொறுப்பேற்கும் போது நம்முடைய மரபு என்ன, தமிழ்நாட்டுடைய மரபு என்னென்னா தமிழ் தாய் வாழ்த்து தான் ஃபஸ்ட்டு படிப்பாங்க. அடுத்து வந்து தேசிய கீதம் படிப்பாங்க. ஆனால் இன்றைக்கி வந்தே மாதரத்தை ஃபஸ்ட்டு படித்து, ரெண்டாவது தேசிய கீதம், மூணாவது தமிழ் தாய் வாழ்த்து பாடியிருக்காங்க. மூன்றாவது இடத்துக்கு நம்ம தமிழ்நாடை தள்ளிட்டாங்க. வந்தே மாதரங்கிறது துர்கா தேவியை புகழ்ந்து பாடுறது. அது ஒரு மத இதுக்காக வச்சுருக்காங்க, ஒரு மதத்தினருக்குரியது. அதை பொது இடத்துல படிக்கிறதுக்கு நமக்கு ஏற்றதாக இருக்காது. அதனால தான் நம்ம தேசிய கீதத்தையும் தமிழ்தாய் வாழ்த்தையும் நம்ம எடுத்து தமிழ்நாடு அதை ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் இவர் பதவி ஏற்ற உடனே வந்தே மாதரம் தான் முதல்ல. அப்போ ஒரு வழியாக பிஜேபி இவர் மூலியமாக உள்ளே வந்துட்டோம் அப்படின்னு நமக்கு நினைக்க தோணுது. இன்ஷா அல்லாஹ் பொறுத்திருந்து பார்ப்போம், இவங்களுடைய ஆட்டத்தை என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் இலவசங்கள், இந்த மேடை வந்து பாருங்கள், அவங்க என்னமோ சினிமா ஸ்டார்லாம் வந்து நடிச்சுட்டு டைலாக் பேசிட்டு அப்படி கூட்டமாக போவாங்களே, நடிகனுக்கு பின்னால் ஒரு கூட்டம் இருக்கலாம். அதே மாதிரி அந்த மேடைகள் இருக்குது. ஒரு ஒழுங்கு இல்லை மேடை ஒரு ஒழுங்காகவும் அழகாகவும் இருந்தால் மட்டும்தான் அரசாங்கமும் அழகுப்படுத்த முடியும். ஃபஸ்ட்டு ஒரு மேடையை ஒழுங்குபடுத்துங்க, அப்புறம் அரசாங்கத்தை நம்ம ஒழுங்குபடுத்தலாம். இலவசங்கள் எதுவும் வேணாம். ஏன்னா இலவசங்களால் மனிதர்கள் சோம்பேறி தான் படுதாங்க. அந்த இலவசங்கள் தந்து அந்த ஓட்டையும் விற்றுட்டு நாங்கள் விற்றுதான் நாட்டை நீங்கள் விற்கிறதுக்கு முயற்சி பண்ணுறீங்க. அதனால் இலவசங்களை தவிர்த்து நல்ல கல்வியையும் நல்ல மருத்துவத்தையும் அனைத்து மக்களுக்கும் சமமாக்குங்க. ரோடு, சாலை வசதிகள், அப்புறம் குடிநீர் வசதி, மின்சாரம் அனைவருக்கும் கிடைக்கிறதுக்கு நீங்கள் செய்யுங்க. சரியான இந்த அடிப்படை தேவைகளை சரிப்படுத்தினாலே மக்கள் அழகாக வாழ்வாங்க. அதுக்கப்புறம் பேருந்து வந்து போன இதில் வந்து நகர பேருந்து ஃப்ரீயாக விட்டுருந்தாங்க. அந்த நகர பேருந்து ஃப்ரீயாக விடும்போது ஓட்டுநராகட்டும் நடத்துனராகட்டும் பெண்களை ரொம்ப இழிவாகவும் கேவலமாகவும் பஸ் ஸ்டாப்பில் நின்றால் கூட, பேருந்து நிலையத்தில் இருந்தால் கூட அவங்கள ஏற்றுறதுக்கு மறுத்து பஸ்ஸு பிறப்பிட்டு போகிறதும், சரியான இடத்துல நின்று பெண்களை ஏற்றவும் அது ஒன்றும் செய்யலை. ரொம்ப கேவலமாக நடந்துக்கிட்டாங்க. ஏன்னா ஃப்ரீ எதுவும் கேட்கலை, பெண்கள் கேட்கலை, யாரும் கேட்கலை. நீங்களும் உங்களோட ஆட்சிகளுக்கு வரணும், அந்த பதவிக்கு வரணும், அந்த கட்டலுக்கு வரணும்னு மக்களை பணயமாக வச்சு நீங்கள் வாரீங்க. அப்படி வரும்போது அந்த நடத்துனருக்கும், நீங்கள் வேறு தமிழ்நாடே ஃப்ரீ போயிட்டு வரலான்னு சொல்லிட்டீங்க ஃப்ரீன்னு. அதனால் அந்த நடத்துனருக்கும் ஓட்டுநருக்கும் சரியான பயிற்சியை கொடுத்து பெண்களுக்கு கண்ணியம் கொடுக்க சொல்லுங்கள். வா, போ, இரு, உட்காரு அப்படின்னு ஒற்றை மொழியில் பேசுகிறாங்க, ஒருமையில் பேசுகிறாங்க. அதை பன்மையில் பேச சொல்லுங்கள். உட்காருங்க, வாங்க, போங்க, இருங்க அப்படிங்கிற மாதிரி பேச சொல்லுங்கள். கண்ணியத்தை கொடுங்க. நீங்கள் தான் பெண்களுக்கு சிங்கப்பெண் திட்டம் தொடங்க போகிறேன்னு இருக்கீங்களே, ஃபஸ்ட்டு இதை ஒழுங்குபடுத்துங்க. நடத்துனரையும் ஓட்டுநரையும் ஒழுங்குபடுத்தி அதை ஒழுங்கான முறையில் கொண்டு வாங்க. கடன் வந்து மத்திய அரசே நம்ம ஒவ்வொரு குடிமகன் மேலேயும் பல லட்சம் கடன் இருக்கும். இந்தியாவே நம்ம மேலே கடன் வச்சுக்க. நம்ம ஒவ்வொருத்தரும் கடன், நம்ம வீட்டு கடன் இல்லாட்டாலும் நாட்டு கடன் நம்ம மேலே சுமத்தப்பட்டு தான் இருக்குது. அதே மாதிரி தமிழ்நாட்டில் எடப்பாடி ஆட்சி செய்யும்போது பலாயிரம் கோடி கணக்கான கடனை வச்சுட்டு தான் போனார். இவர் வந்த பிறகு இவர் மத்திய அரசாங்கத்தை எதிர்த்து எல்லா திட்டமும் PMSRீனா மும்மொழி கொள்கை, அதுக்கு கையெழுத்து போடல. அதே மாதிரி புதிய கல்வி திட்டத்தில் அவர் கையெழுத்து போடாமல் மாநில கல்வி தான் கொண்டு வரணும்னு தமிழ்நாட்டுக்கு எது சிறப்பாக இருக்குங்கிறத அவர் யோசித்து எந்த ஒரு இதுலையும் கையெழுத்து போடாமல் போனாலும் அவங்க மானியத்தை ஃபுல்லாக நிப்பாட்டிட்டாங்க. இருந்தாலும் அவங்க ரன் பண்ணி ஏதோ கொண்டு வந்திருக்காங்க. அதனால் இந்த கடன்கிறது ஒரு புதிய எதுவும் தமிழ்நாடு ஒன்றும் விதிவிலக்கல்ல. இது வந்து ஆச்சரியப்படுறதுக்கும் இல்லை. ஏன்னா இந்தியாவே நம்ம ஒவ்வொருத்தவங்களே பல லட்சக்கணக்கான கடன் நம்ம ஒவ்வொரு குடிமகன் மேலேயும் இருக்குது. அதை விட பெரிய விஷயம் என்ன அப்படின்னா, விஜய் வந்து அவங்களுடைய கட்சிக்காரர்களை தொண்டர்களை ஒருமுகப்படுத்தணும். ஏன்னா ஒவ்வொருத்தரும் வெறித்தனமாக இருக்காங்க. அவங்க தன்னைத்தானையும் தன் குடும்பத்தையும் துன்பப்படுத்துவது போல் உங்கள் ஆட்சி சரியில்லைன்னா உங்களே கிழிச்சிருவாங்க. அந்த அளவுக்கு வெறித்தனமாக இருக்காங்க. அதனால் அவங்கள வழி நடத்துங்க. நீங்கள் அவங்கள ஒழுங்குபடுத்துங்க. நீங்கள் இப்படி இருக்கக்கூடாது, உங்களுடைய குடும்பத்துக்காக உழைக்கணும், உங்களை நம்பி தாய் இருக்காங்க, தகப்பன் இருக்காங்க, உங்களுடைய குடும்பங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒழுங்குபடுத்துங்க. ஏன்னா நீங்கள் உங்கள் குடும்பத்தை ஒழுங்குபடுத்தாத அவன் அதையும் நினைக்க மாட்டான். நீங்கள் உங்களுடைய பெண்களுக்கு சிங்கப்பெண் திட்டம் தொடங்கணும். நீங்கள் உங்கள் குடும்பத்தையும் ஒருமுகப்படுத்தி உங்கள் மனைவிக்கு ஃபஸ்ட்டு ஒரு ஆக்ஷன் எடுத்து உங்கள் மனைவியோடு சேர்ந்து வாழ முயற்சி பண்ணுங்கள். அப்போங்க தான் உங்கள் தொண்டர்களும் உங்களை பின்பற்றி அவங்களும் நல்லபடியாக வாழ முயற்சி பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு உங்களுடைய தொண்டர்களை நல்வழிப்படுத்துங்க. சரியான முறையில் அவங்கள கொண்டு போய் இது பண்ணுங்கள். நீங்கள் வந்து குட்டி பிள்ளைங்க இவங்க தொண்டர்கள் உசுப்பேற்றாமல்
அவங்கள ஒழுங்குமுறைப்படுத்துங்க. அவங்கள சரியான வழிமுறையை கொண்டு போய் அவங்க உங்களுக்காக எந்த உயிரையும் மாற்றிக்கிடக்கூடாது. உங்களுக்காக நீங்கள் ஆட்சிக்கு வரவே பல பேரை கொண்டுட்டு வந்திருக்கீங்க. இனிமேல் யாரும் சாகக்கூடாது, அப்பாவி மக்கள் சாகக்கூடாதுன்னு சொல்லிட்டு சரியான வழிகாட்டலை அவங்களுக்கு கொடுங்க. அதுதான் நீங்கள் செய்ய வேண்டிய முதல் வேலை. ஏன்னா உங்களுடைய தொண்டர்களை ஒருமுகப்படுத்தி சரியான வழி கொண்டு வரணும். என்னதான் இருந்தாலும் நீங்கள் இந்துக்கள் முஸ்லீம்கள் எல்லோருக்கும் நான் இதுன்னு சொல்லியிருக்கீங்க. ஆனால் எங்களுடைய நோக்கம் ஆர்எஸ்எஸ் பிஜேபி வரக்கூடாதுங்கிற ஒரே நோக்கம் தான். ஏன்னா அவங்க வந்தாங்கன்னா அந்த இடத்துல மக்களை ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடுவாங்க. பாசிசமாக நீங்கள் அதை நார்மலைஸ் பண்ணி சாதாரணப்படுத்திடுங்க. அந்த பாசிசம் வந்தாலே பல பேரை கொண்டுட்டு தான் போகும், சும்மா போகாது. அதனால் நம்மளையும் கெடுத்து நம்ம நாட்டையும் கெடுத்துரும். அதனால் நாட்டையும் நாட்டு மக்களையும் நீங்கள் மத்திய அரசுக்காக பிஜேபி ஆர்எஸ்எஸ்க்கு அடகு வைக்காமல் இந்த நாட்டை பாதுகாத்து நல்லாட்சி கொடுங்க, பாதுகாப்பு கொடுங்க. நல்லபடியாக இலவசங்களை தவிர்த்து மக்களை அழகான முறை வழிநடத்தி தொண்டர் வழிநடத்தி